ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் மூடி நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக நம்ம திரும்புவோம். ஆண்டவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். இந்த கால வேளையில் நம்முடைய முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம் தேவனிடத்தில் அன்பு கூறணும். அவர் நம் நடுவில் இறங்கி கிரியில நடப்பிப்பார். ஹல்லேலூயா. எங்கே நாமத்தால் கூறியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே அவர் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருந்தாதான் எல்லா பொல்லாப்புகளையும் நாம் வெறுக்க முடியும். உலகத்தில் வருகிற ஆசை வாசங்களை வெறுக்க முடியும். ஹல்லேலூயா. சத்துருக்களை சுட்டெரிக்கிற ஒரு அக்கினிமயமான ஆவியானவர் நம்ம நடுவில் நமக்குள்ள இந்த சபையில இறங்கணும். நல்ல கரந்தட்டி ஆண்டவரே அக்கினிமயமான நாவுகள் எங்கள் மத்தியில வந்து இறங்குவதாக. அந்த வேலைக்கு இறங்கின அதே வல்லமை எங்களை இந்த நாளில் ஆளுகை செய்யட்டும். மாம்சத்திலே தோன்றுகிற எல்லா அசுசைகளையும் சுட்டரிக்கட்டும். தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். எங்களுக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற தீய சக்திகளை சுட்டெரிந்து போடட்டும். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஒரு செடி நடுவே தோன்றினீரே, ஒரு செடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து
Bye.
மாதத்தின் இரண்டாவது வாரத்திலும் பாட துதிக்க நாமத்தை உயர்த்த, அது மாத்திரமல்ல சங்கீதங்களினாலும் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த, சிறுபிள்ளைகள் வாயிலே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே வெளிப்பட்டதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த வேத வசனத்துக்காக காத்திருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே புஷ்டியும் செழிப்புமாக்கும்படியாக வார்த்தை கடந்து வரட்டும். பேசுறது நீங்களே இல்ல, ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுவார்னு சொன்ன வேத வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இது நிமித்தம் உங்களுடைய நாமம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 57ஆம் அதிகாரம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. நல்ல கரந்தட்டி ஆண்டு நாமத்தை உயர்த்துவோம். நல்ல நல்ல நல்ல. யாருக்கு சமாதானம்? யாருக்கு சமாதானத்தை கூறணும்? கலக்கத்தோடு, தயக்கத்தோடு, வியாதியோடு, குறைவோடு, கண்ணீரோடு, விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கிறவர்களுக்கு பார்த்து அவருக்கு சமாதானம் கூறணும். பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கூறணும். ஹல்லேலூயா. இன்னும் தேவனை அறியாதவர்களுக்குள்ளதான் அப்படிப்பட்ட கலக்கங்கள் இருக்கிறது, தயக்கங்கள் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த சமாதானத்தை நாம் கூற வேண்டும் என்று இங்க வேதம் அழகா சொல்லுகிறது. நன்றாக கவனிங்க. சமாதானம், நற்காரியம், ரட்சிப்பு, இதுதான் என்னுடைய தலைப்பு. ஓகேங்களா? The publishment, the peace, the good tidings of good that publishes salvation. அப்படி பாத்தீங்கன்னா சமாதானத்தையும் நற்காரியத்தையும் சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது கவனிங்க, தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த சமாதானம் எங்கே இருந்து வருகிறது என்பதையும் அங்கு விளக்கமாய் சொல்லப்படுகிறது. எடுத்துங்க. யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிகாரமும் பயங்கரமும் யாரிடத்தில் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை நல்லா தியானிக்கணும். இங்க பித்தா தரங்க பிரதிமா சொல்றது அதிகாரமும். நம்ம படிச்ச அந்த வசனத்துல நம்முடைய ராஜா எப்படியா இருக்கிறாரு? ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரு. நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர்
நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சௌக்கியத்தையும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை குறித்து இங்க சொல்கிறார் பில்தாத்து, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. அதாவது உன்னதத்தில் இருந்து வருகிற ஒரு கலை, அது சமாதானம். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த சமாதானத்தை நாம் ஒரு நாள் இழந்து விடக்கூடாது. இதைதான் நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கணும். அதுதான் நற்காரியம். அநேக ஜாதி ஜனங்களுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தணும். இங்க பில்தாத்து தான் சொல்றாரு, அவர் தமது உன்னதங்களில் இருந்து சமாதானத்தை என்ன பண்றாராம், உண்டாக்குகிறவராய் இருக்கிறாராம். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1081ஆம் பக்கம், 1081. ஹல்லேலூயா. நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் ஏறி வருகிறது. எங்கிருந்து ஏறி வருகிறது? உன்னதத்தில் இருந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சமாதானத்தை என்ன பண்ண முடியாது, கூற முடியாது. தேவனை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமாதானத்தை தைரியமாய் மற்றவர்களிடத்தில் என்ன பண்ண முடியும், பிரசித்த பண்ண முடியும். இல்ல பிரசித்த பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இதோ பாருங்க, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி. இதுவரைக்கும் நீ பண்டிகை ஆசரிக்கலையா, நீ கொண்டாடலையா, நீ மகிழ்ச்சியா இருக்கலையா? இப்ப நானும் சொல்லுகிறார், நீ பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நல்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமா? நல்ல 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 ஹல்லேலூயா. சமாதானத்தை தேவன் அவர்களோடு கூட இருப்பார். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார். வார்த்தை அதுதான். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துதான் இதற்கு முன் அடையாளம். அவர்தான் இந்த சுவிசேஷத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசியிலே சொன்ன வார்த்தைகளை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 20 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 83ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டிலே 83ஆம் பக்கம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 இருந்து 20 வசனங்களை நாம் வாசிப்போமானால், அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. யாரிடத்தில் கொடுக்கப்பட்டது? இயேசுவினிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. அவரு புல்பிட்ல போய் நின்ன உடனே அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். யாருக்கு சமாதானம் கொடுக்கணும் சொல்லணும்? இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நன்றாக கவனிங்க. இன்னும் கண்ணிருந்து
குருடாயிருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. யார் சிறைப்பட்டிருக்கிறார்கள்? யார் அடிமைப்பட்டிருக்கிறார்கள்? குடியினாலும், வெறியினாலும், வேசித்தனத்தினாலும், கொள்ளையினாலும், திருட்டினாலும் தங்களை மகிழ்ச்சியாக்கிக் கொண்டு சந்தோஷத்தோடு களி கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லா குருட்டாட்டத்தின் நாவி, விபச்சாரத்தின் நாவி, குடிவெறியின் நாவி, உலகத்தின் நாவி, பொருளாசை என்னும் ஆவி, எல்லா ஆவியினாலும் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு, இப்படி சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை கூற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர்களை விடுவிக்கும்படியாய்தான் நாம் இந்த சமாதானத்தை கூறி நற்செய்தியை நாம் அவர்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேலையில பார்க்கிற ஜனங்களுக்குள்ளு இந்த சுவிசேஷ வாதம் ஒன்று உண்டாகணும். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருக்குள்ளும் அது உண்டாகணும். அதனால அவங்க அழகா சொல்லுகிறாரு, என்ன சொல்ற, இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். ஹல்லேலூயா. இதோ கர்த்தர் வருகிறார். உங்களுடைய எல்லா மீறுதல்களையும், உங்கள் அக்கிரமங்களையும் ஆண்டவர் மன்னித்து உங்களை மீட்டு ரட்சித்து தேவனுக்கு முன்பாக நிலைநிறுத்த அவர் வருகிறார். அனுக்கிரகம். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் நிறைவேற்ற குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். தேவ ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவதான் சமாதானக்காரன். ஹல்லேலூயா. அவதான் விடுதலை கொடுக்க முடியும். அவதான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவதான் ரட்சிப்பை கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்ததான். அதான் கவனிங்க. இங்க பவுல் அழகா சொல்லுகிறார் ஒரு வார்த்தையில. ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானா, புதிய ஏற்பாட்டில் 219ஆம் பக்கம். ரோமர் 10:15 அவர் சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அனுப்பப்பட வேண்டும். எங்கிருந்து அனுப்பப்பட வேண்டும்? சபையிலிருந்து எழுப்பப்பட வேண்டும். நாம் பெற்ற இன்பம், நாம் பெற்ற சுகம், நாம் பெற்ற ஆசீர்வாதம், நாம் பெற்ற சமாதானம், நாம் பெற்ற சந்தோஷம், நாம் பெற்ற ஒரு விடுதலை, ரட்சிப்பை அநேக நாம் அறிவிக்க நாம் எழுப்புகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில அவர் சொல்லிட்டாரு பவுல், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஒவ்வொரு சபையிலும் சுவிசேஷத்தில் எழுப்ப வேண்டும். மிஷனரிகள் எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கவனிங்க, நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை எங்கும் பரப்ப விட வேண்டும். அதுதான் நம்ம விழுந்த கடமை. இதுதான் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை தான் இப்ப நம்ம கவனிப்போமானா, மத்தேயு ஹல்லேலூயா அங்கே பாருங்க. மத்தேயு 28:18 இருந்து வாசிக்க கவனிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையா நீங்கள் புறப்பட்டு போய் ஆகையா நீங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தாவியின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுக்கு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சீஷருக்கும் அதை அறிவித்தார். அதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை நாம் பார்க்கலாம். அவர் என்ன பண்றார்? ஃபர்ஸ்ட் 12 பேரை அனுப்புறார். அந்த 12 பேரும் போய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கோ பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதிஸ்தர்கள் மேல் கை வைத்தார்கள், அவர்கள் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியா தேவன் நாமம் மகிமைப்பட்டது. அவர் பிறகு இந்த 10ஆம் வசனத்திலே நாம் 10ஆம் அதிகாரத்திலே லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பி அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். நல்ல கவனிங்க. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு நடுவுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. உலகம் உங்களை பகைக்கும், உங்களை அவமானப்படுத்தும், உங்களை அடிக்கும், உங்களை துன்பப்படுத்தும். அவங்க எப்படியா இருக்கிறாங்க? ஓநாய்களா, துஷ்ட மிருகங்களா செயல்படுவார்கள். அவர்கள் மத்தியே தான் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த கவனிங்க. 4ஆம் வசனத்திலே பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சியும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவனை வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்க. நீங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் அந்த குடும்பத்திலே உங்களை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்ள விட்டார் என்றார். நீ சொல்லுகிற வார்த்தையை அவர் கவனிக்கவில்லை என்றார். அவர் சொல்றாரு, இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து கொடுக்கிறதை புசித்து குடியுங்கள். வேலையா தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறார். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தை நீங்கள் பிரவேசிக்கிற போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் உங்களுக்கு முன்வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள யாரு? பிணியாளிகள், கட்டப்பட்டவர்கள், நொறுக்குண்டவர்கள், அவர்கள் தான் அழகா சொல்கிறார். அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம்
உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொல்லத்தக்கதா அங்க வெளிப்படுகிறார். அல்லேலூயா. வந்திருக்கிறது என்று அவருக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதியிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு எதிரே விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை அசட்ட பண்ணிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட அந்த வீட்டை விட்டு வெளியே வா, அந்த தெருவில் இருக்க மண் அவளை சாட்சிட்டு கூப்பிடும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி வருகிறோம். இன்னும் தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வீட்டில சொகுசா இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து போகும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று தெரியாத அநேக தங்கள் மாம்சத்தை விரும்பினதை செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் பலவீனங்கள் தான், அதனால் தரித்திரம் தான், அதனால சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுத்து போடுவதாக நாம் இருக்கக்கூடாது. சமாதானத்தை சொல்லித்துக் கொள்வதாக காணப்பட வேண்டும். ரட்சிக்கும் வழி இன்னதென்று அறிந்து கொண்டு அதிலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே காலம் நாம் பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 269ஆம் பக்கம். ஒரே ஒரு காலத்துக்கு தான் உங்களுக்கு முன்பாக நான் பேசி வருகிறேன். சமாதானத்தை, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் சமாதானத்தை தேவன் உங்களோடு கூட இருப்பார். இங்கே நாம் பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நன்றாக கவனியுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஏனென்றால் தேவன் தான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ ஒரு வீட்டிலே போய் அவர்களுக்கு சமாதானத்தை கூறும்போது அந்த சமாதானம் அவர்களுக்கு உண்டாகும். நீ அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியாதி அவர்களை விட்டு விலகும். அல்லேலூயா. நீ அவர்களை ஆஸ்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆஸ்வாதமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை உடைய ஆயத்தம் கொண்டவர்கள் நாம் இருந்தால்தான் சாத்தானை காலையில நசுக்கி போட தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நான் தேவனை அறிந்திருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் சொல்வோமானால் இந்த அதிகாரம் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற, ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற ஒரு ஆயத்தமுள்ள பாதரட்சை நமக்கு வேண்டும். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க காரியங்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அதிகாரம், கர்த்தத்துவம், இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களால் நிற்கவும் தான் இல்லாகும்படிக்கு
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலின் கீழே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அழுத்து கொடுத்ததால் எல்லாவற்றிற்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் சாத்தானை கீழே என்ன பண்ண முடியும்? தள்ள முடியும், மிதிக்க முடியும். தேவன் நம் பக்கத்தில் இருக்க முடியும். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போட பண்ணுவான். ஹல்லேலூயா. நம் வீட்டில் இருந்த ஒண்ணுமே நடக்க விசுவாசம் வேணும், சத்தியம் வேணும், ஜெபம் வேணும். எல்லாவற்றை காட்டிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் காணப்பட வேண்டும். கொலைசீர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 275ஆம் பக்கம். இதுதான் நாம் அறிவிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவோ அவருக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாம் இந்த பூமியில இருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவோ அவருடைய நாமத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு அந்த கட்டளையை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரணும் சகல நாட்கள் நாம் கூட இருக்கிறேன். மாதம் மாதம் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசித்து பானம் பண்ணுகிறோம். அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை பல நம்மை ஆளுகை செய்கிறது. இதை நாமே அனுபவித்து விட்டுவிடாதபடிக்கு அநேகருக்கு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதானத்தை நற்காரியங்களாய் சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து சாத்தானை நமது காலைக்கு நசிக்க போடுவார். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் நாம் தேவனுக்கு துரோகம் பண்ணவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் மேற்கொண்ட கடமை சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோடு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது. 2வது வாரத்திலும் சுவிசேஷ பணியை செய்ய போகிற நமக்கும் தேவனுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாய், தைரியம் உள்ளதாய், அநேக ஜாதிகளை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிறதாய் இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் இந்த விசுவாசத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்து இந்த வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் நானும் சுவிசேஷத்திற்கு வருகிறேன், கைப்பிரதி கொடுக்க வருகிறேன். நான் பெற்றுக்கொண்ட சமாதானம், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இன்னும் அநேகருக்கு நான் அதை வெளிப்படுத்த என்னை கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிலைநிறுத்திருக்கிறார் என்பதை சொல்லி நாம் அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை கண்களை போடுவோமா? இந்த கால வேலையிலே ஆண்டவரே சுவிசேஷ பாரத்தை எங்களுக்கு கொண்டாடும்படியா இந்த நற்செய்தி இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது ஒரு நாளும் ஆண்டவரே வீண உண்டாவாய் போகாதபடிக்கு இதை குறித்த ஒரு வைராக்கியம் எங்கள் ஒவ்வொருக்குள்ளும் உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்களும் சுவிசேஷத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி
அநேகரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய ரட்சிப்பையும் உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் நாங்கள் வீணாய் ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அப்படியே இருக்கக்கூடாது. அதை நாங்கள் அநேகருக்கு அறிவிப்புள்ளாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த நாளிலே தந்தரவீராக தந்தரப்பா இதை பார்க்கிறவர்களுக்குள்ளோ அப்படிப்பட்ட வாஞ்சை உண்டாகட்டும். உம்மை அறிந்தவர்களுக்குள்ளே நற்சாட்சியுள்ளவர்களாய் அநேகருக்கு முன்பாக இந்த நாமத்தை வெளிப்படுத்தட்டும்பா. இதற்கு தான் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இதனை நாங்கள் நம்புகிறோம். அதுபடி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்டவர்களும் பார்க்கிறவர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பெருகும்படியா எங்கும் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசுடைய பிடியிலும் கண்ணியிலும் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு சமாதானத்தை சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை செய்வீராக. அப்படியாக பக்கம் அவங்க இழுத்துக் கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பிதாவுடைய சமூகத்தில் ஒரு கூட்டல் பங்கை நீர் கொண்டு நிறுத்துவீர் என்று உம்மை நம்புகிற பிதாவுக்கு முன்பாக நாங்களும் அநேகரை உமக்கு உடன்படியாக்கலாம். ஆண்டவரே, அநேகரை நாங்கள் ரட்சித்துள்ள நடத்த உதவி செய்யும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்தி செல்லட்டும். எல்லா பல்லாப்புக்கும் எல்லா வாதைக்கும் எல்லா வம்புக்கும் எங்களை விலக்கி ரட்சிக்கட்டும். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்யுங்க. உங்களுடைய நாமத்துக்கு மேல் அதிகாரம் உள்ளவர்களால் நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே தந்தரலே அவையார் சுவிசேஷத்தை வார்த்தை நமக்கு தேவனுடைய வார்த்தையினாலே ஆண்டவர் அறிவிப்பு கொண்டிருந்ததற்காக ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you.
போவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:18. என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 9:18.